இந்த பள்ளிவாசல் நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு கிடையாது. இது நாங்க எங்க உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த எங்களுக்கு இந்த தீர்ப்பை கண்டிக்கும் விதமாகவும் இப்படிப்பட்ட அனாவசியமான அடாவடித்தனமான கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து இந்த வழக்கை கையில் எடுத்து மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தி உண்மையான சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் சகோதரர்களே. இதுதான் எங்களுடைய போராட்டத்துடைய நோக்கமாகும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். போராட்டம் இது போராட்டம். அநியாய தீர்ப்பை எதிர்த்து தட்டி கேட்கும் போராட்டம். உலகமெல்லாம் கைகோர்த்து காரி உமிழ்ந்து உழைப்பார்த்து, உலகமெல்லாம் உழைப்பார்த்து குரங்குகளின் குதர்க்க தீர்ப்பை வரவேற்க சொன்னாரே கருணாநிதி, சொன்னாரே ஜெயலலிதா, சொன்னாரே ராகுல் காந்தி, சொன்னாரே உன் அப்பன் வீட்டு சொத்து என்றால் வரவேற்பு கொடுப்பாயா? கட்சியின் சொத்து என்றால் வரவேற்று மகிழ்வாயா? கட்டுச்சொட்டில் பெருச்சாளி, கட்டுச்சொட்டில் பெருச்சாளி. கருப்பு கோட்டில கருங்காலி, கட்டுச்சோட்டில் பெருச்சாளி, கருப்பு கோட்டில் கருங்காலி. நல்ல ஆட்டு கூட்டத்திலே, நல்ல ஆட்டு கூட்டத்திலே உள்ள நடிகர்கள் புகுந்தவே விசாரணை நடத்து, விசாரணை நடத்து. அகர்வால் சல்மான் கான் என்று, அகர்வால் சர்மா கான் என்று அழியா நினைவு சின்னங்கள் அழுகி போன ஹைகோர்ட்டுக்கு நினைவு சேரும் கோட்டையே, நினைவு சேர்க்கும் கோட்டைகளே, கருப்பு கோட்டைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ள என்னாலே அயோத்தி வழக்கில் ஹைகோர்ட் தீர்ப்பு, அயோத்தி வழக்கில் ஹைகோர்ட் தீர்ப்பு. கருப்பு கோட்டைக்கு பின்னாலே ஒளிந்து கொள்ள என்னாலே. முஸ்லிம்கள் அனைவரும் இந்த லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த வழக்கை தீர்ப்பு சொல்ல வேண்டியது நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மேலும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடருவோம். காஷ்மீரில் பாகிஸ்தான், வடகிழக்கில் மாநிலத்து, ஆந்திராவில் நக்சலைட்டு, மும்பாயில் தாக்குதே, குஜராத்தில் மோடி கும்பல், இந்தியா முழுவதும் பரிவாரம். எல்லை உண்டு, எல்லை உண்டு, எல்லை உண்டு. தயாரடா
எங்கள் உரிமை நிலைநாட்ட சமுதாயமடா எவனடா எவனடா அங்கு ஓட்டு திருவாரூர் பாபர் மஸ்ஜித் இடிப்பு வழக்கில் எங்களுக்கு அநீதியை கண்டித்து நாங்க பெரிய போராட்டம் நடத்துறதுக்காக நாங்க மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறோம். இதுல எங்களுடைய கண்டன எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நாங்க இங்க பெரும் திரளாக எங்க கூடியிருக்கோம். அதுக்காக நாங்க வந்திருக்கோம். தோண்டி பார்த்து முடிவெடுத்தால் நாடு முழுவதும் பொதுவெளியே நிலுவையில் உள்ள வழக்கில் எல்லாம் இப்படி தீர்ப்பில் சொல்வாயா? உன் அப்பன் பாட்டன் சொந்தா இருந்தால் பங்கு போட்டு தருவாயா? குறையுதே குறையுதே நம்பிக்கை குறையுதே மீது துறையின் மீது இருந்து ஆந்திராவின் நக்சலை மும்பாயில் தாக்கரே குஜராத்தில் மோடி கும்பல் மும்பாயில் தாக்கரே குஜராத்தில் மோடி கும்பல் இந்தியா முழுவதும் பரிவாரம் இந்தியா முழுவதும் பரிவாரம் ரத்தவெறி பிடித்தவர்கள் இத்தனை பேர் போனாரா? மத்திய பகுதியில் இந்த பாபர் மசூதி வழக்கில் நீதியை பெறுவதற்காக எங்கள் உயிரே போனாலும் நீதி அடைந்தே தீருவோம். அதற்காக நாங்கள் எந்த விலையும் தர தயாராக இருக்கிறோம்.
பொறுமையாக இருப்பதாலே கோலை என்று எண்ணாதே. தயாரடா தயாரடா. எங்கள் உரிமையை நிலைநாட்ட, எங்கள் உரிமையை நிலைநாட்ட நாகத்துறையும் சமாதான சமுதாயம்டா. எங்கள் உரிமையை நிலைநாட்ட நாகத்துறையும் சமுதாயம்டா. எவனடா எவனடா பள்ளி வாசல் கை வைக்க புரிபவன் எவனடா 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 பள்ளி வாசல் கை வைக்க புரிபவன் எவனடா. பள்ளி வாசல் பாதுகாக்க, பள்ளி வாசல் பாதுகாக்க உயிரை விடவும் தயாரா. சொன்னோமா கண்டோமே பார்த்தாயா அனுபவங்கள் கண்டோமே. படித்தாயா நீ படித்தாயா உன் அப்பன் வீட்டு சொத்து என்றால் வரவேற்பு கொடுப்பாயா? உன் கட்சியின் சொத்து என்றால் வரவேற்று மகிழ்வாயா? கட்டு சொட்டு பெருச்சாளி, கருப்பு கோட்டை கருங்காளி, நல்ல ஆட்டு கூட்டத்திலே உள்ள நடிகர் அநியாயமா தீர்ப்பு வழங்கிய அந்த நீதிபதிகளை கண்டிச்சும் வரக்கூடிய அந்த உயர் நீதிமன்றம் அதை தானா அந்த வழக்கை கையில் எடுத்து அந்த வழக்கை நியாயமான முறையில தீர்ப்பு வழங்கணுங்கிறதுக்காக நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். இந்த தீர்ப்புல நாங்க தப்பா அப்படி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க கொள்கையில இந்த விஷயத்துல நாங்க சமரசம் செய்யவே மாட்டோம். நாங்க இந்த விஷயத்துக்காக அவங்க உண்மையான முறையில நீதி வழங்குவாங்கன்னு சொல்லி நாங்க ரொம்ப தூரத்துல வந்திருக்கோம். கைது செய்ய வாகனம் இல்லை, அழைத்து வைக்க மண்டபம் இல்லை. இந்த படை வெற்றிப்படை, வல்ல இரவின் போர்ப்படை, வல்ல இரவின் போர்ப்படையை கைது செய்ய வாகனம் இல்லை, அழைத்து வைக்க மண்டபம் இல்லை. வடகிழக்கில் மாவோவி ஆந்திராவின் தலை உங்கள் தாக்கலே எங்களுடைய இறை இல்லங்களுக்கு பாதிப்பு அல்லது யாரேனும் அதற்கு தாக்குதல் செய்ய முற்படுவார்களேயானால் நாங்கள் எங்களுடைய உயிரையும் கூட தியாகம் செய்து அதற்காக பாடுபடக்கூடிய உயிர் தியாகம் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி TNTJ விஷன் நெட்வொர்க், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி எண் 25215226. இமெயில் முகவரி tntjtv@gmail.com. வளைகுடாவில் இந்நிகழ்ச்சி குறித்த விளம்பரம் மற்றும் இதர தொடர்புகளுக்கு ரியாஸ் ஃபைசல் 05078092447, ஜித்தா அப்துல் பாரி 05671222902, தம்மாம் மன்சூர் 0507121864. Allah